ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சைவ வழிபாட்டு முறைகளான 6 வகையான, அதாவது சைவம், வைணவம், சக்தி வழிபாடு, சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், சௌரம், இந்த வழிபாட்டு முறையில் சைவத்தை தவிர மீதி அத்தனை இதுவும் ஒருங்கே இந்த ஒரு கோயில் சேவிச்சிட்டு வந்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இந்த கோயில் சனீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுற அத்திபேலை, பெங்களூரு கிட்ட இருக்கிற அத்திபேலையில் ஜங்ஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சனீஸ்வரர் கோயிலில் எல்லா வழிபாடும் இருக்குது. விஷ்ணு வடிவமான ராமரை வழிபடுற ராமருக்கு தனி சந்நிதி இருக்குது. சாக்தம், அதாவது பெண் தெய்வங்களை வழிபடுறது ராஜராஜேஸ்வரி அம்மன் சந்நிதி இருக்குது. கானபத்தியம், அதாவது விநாயகரை வழிபடுற விநாயகருக்குன்னு தனி சந்நிதி இருக்குது. கௌமாரம், அதாவது முருகப்பெருமானை வழிபடுற முருகருக்கும் தனி சந்நிதி இருக்குது. இந்த கணபதி முருகர் 2 பேரும் சனீஸ்வர பகவானுக்கு இல்லை இடது கை பக்கத்து வலது பக்கத்துலையும் இருக்காங்க. சௌரம், அதாவது சூரியனை வழிபடுறது. இது நவகிரகத்தில் ஒரு பாட்டு இருக்குது. சூரியன்றதுனால நவகிரகங்களுக்கும் தனி இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் சனி பகவானுக்கும் உகந்த நாள்ன்றதுனால அன்றைக்கி மட்டும் நல்ல கூட்டம். இன்றைக்கி வேண்டுதலில் நிறைவேற்றுறதுனால இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வராங்க. எல்லாம் வழிபாடு முடிஞ்சு வெளியில் வரும்போது ஒரு அண்டா நிறைய பிரசாதம் செஞ்சு வச்சு பக்தர்களுக்கு வாங்குகிறாங்க. முக்கியமாக சனி பகவானுக்கு வேண்டிட்டு அந்த எள்ளு இதெல்லாம் முடிச்சு போட்டு வைக்கிறாங்க. அதை தலையை சுற்றி அந்த குண்டத்தில் போடுறாங்க. சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வராங்க. குரு வழிபாடான ராகவேந்தருக்கும் தனி சன்னதி இருக்குது.